சரி பிள்ளைகள், இந்த 2024 வந்து 39வது எம்சிக்யூ பார்ப்போம். இந்த பைத்தன் கொஷனில் வந்து என்ன போட்டிருக்குதுன்னு சொன்னால், QNS என்று ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து A, B என்ற வேல்யூ இருக்குது. அதே நேரம் ஒரு ஃபாலோப் இருக்குது. அதுக்குள்ள எக்ஸ் வந்து எக்ஸின் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 1,3 போட்டிருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம் பண்ணால், எக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு முதல் ஒரு 1 வேல்யூவையும், அதற்கு பிறகு 2 வேல்யூவையும் எடுக்கும், 3 வேல்யூவை எடுக்க போகிறது இல்லை. அதே நேரம் இந்த ஃபோலுப்புக்குள்ள வைன்னு ஒன்று இருக்குது. இந்த வை என்ன செய்ய போகிறார் என்றால், இவர் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த QNS என்ற ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸான A, B எடுக்க போகிறார். இப்போ வை வந்து எது எடுக்க போகிறாருன்னு சொன்னால் A, B எடுக்க போகிறார். சரி, அப்போ இந்த கேள்வி நாங்கள் பார்ப்போம் எப்படி செய்கிறது. முதல் வந்து எக்ஸ் என்ற ஃபாலோ ரன் ஆக போகுது. அப்போக்குள்ளே எக்ஸுக்கு வந்து வேல்யூ 1 இருக்குது. எக்ஸுக்கு வேல்யூ 1 இருக்கக்குள்ளே y என்ன செய்ய போகுது, y வந்து QNSல இருக்கிற முதலாவது A எடுத்துக்கொண்டு இங்கே பிரிண்ட்டுக்கு வரப்போகுது. பிரிண்ட் எக்ஸ் கம y. அப்போ என்னதை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் எக்ஸ் கம y. எக்ஸுக்கு வந்து 1, yக்கு வந்து ஏயை பிரிண்ட் பண்ணிக்கொள். பிறகு வந்து அதே எக்ஸ் 1 இருக்கும்போது y வந்து திரும்ப வந்து பிஏ எடுத்துக்கொள். அப்போ திரும்ப வந்து எக்ஸ் கம y என்று சொல்லிக்கல, எக்ஸுக்கு 1, yக்கு b. ரைட், இப்போ y வந்து முடிஞ்சு ரன் ஆகி திருப்பி வந்து எக்ஸுக்கு போகுது. எக்ஸ் என்ன செய்ய முடியாது, அடுத்த தரம் எக்ஸ் வந்து 2 எடுக்க போகுது. எக்ஸ் 2 எடுக்கல, முதல் தடவையாக y வந்து a எடுக்கும். அப்போ கீழே வரும் பிரிண்ட் எக்ஸ் கம y. அப்போ எக்ஸுக்கான வேல்யூ 2, yக்கான வேல்யூ a இருக்குது. ரைட், அதே நேரம் அப்படியே y வந்து திருப்பி என்ன செய்ய போகுதுன்றால் b எடுத்துக்கொள்ள போகும். b எடுத்துக்கொள்ளல, திருப்பி பிரிண்ட் எக்ஸ் கம y. அப்போ என்ன செய்ய வேண்டாம், எக்ஸுக்கு 2, yக்கு வந்து பிஏ எடுத்துக்கொள். ரைட், இவ்வளவுதான் வேலை. இப்போ பார்ப்போம் நாங்கள் இது எத்தனையாவது விடையாக அமையும் என்றால் ஏக்கு 1, பிக்கு 1, ரைட், 3வது விடையாக இருக்கும்.